சுவரொட்டி ஓட்டியதற்கு ஒரு கருப்பு ஒரு வண்ணங்கள் கூட கிடையாது, ஒரு வண்ணம் இல்லாத கருப்பு வெள்ளை சுவரொட்டி மொத்தமே 1000 ரூபாய்க்கு அடிச்சு திருச்சி முழுக்க ஓட்டுனதுக்கு சோழசூரன், எழில்வேந்தன், அண்ணன் ஆட்டோமணி, அண்ணன் பால்மணி உள்ளிட்ட 14 பேர் கைது, 15 நாள் ரிமாண்டு. ஒரு சுவரொட்டி ஒட்டியதற்கு கைது செய்யப்பட்ட இயக்கம் இன்னைக்கு பரமக்குடி முழுக்க தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இது யாரால்? இது யாரால்? இங்க எவனோ சொல்றான், நாங்க தான் பிரபாகரனோட சோறு சாப்பிட்டோம், நாங்க பிரபாகரனுக்கு துப்பாக்கி தொடச்சு கொடுத்தோம், பிரபாகரன் வந்து சிறுத்தை வச்சிருக்கோம், நாங்க தான் அந்த சிறுத்தைக்கு வந்து கொஞ்சோண்டு கேக் கொடுத்தோம், நாங்க இன்னைக்கு தான் அவங்க அண்ணன் போயிருக்காரு, நாங்க 1990 பிரபாகரன் கூட சீருடை போட்டு நாங்க போட்டோ எடுத்திருக்கோம், உங்ககிட்ட ஒரு போட்டோ இருக்கு, எங்கிட்ட போட்டோ ஆல்பமே இருக்கு. சரி, என்னத்தை புடுங்கினிய? என்னத்தை புடுங்கினிய? நீங்கள் எதை செய்ய, நீங்கள் எல்லோரும் செய்ய முடியாத ஒன்றை அண்ணன் சீமான் நிரூபிக்கிறார். ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். என் மகன் 5 வயசு பிடித்தவன், அவன்கிட்ட போய் உங்க தலைவர் யாருன்னு கேட்டா பிரபாகரன்மா, உங்க அண்ணன் உங்க நாம் தமிழர் கட்சி தலைமை உறுப்பினர் யாருன்னு கேட்டா எங்க பெரியப்பா சீமான்மா. அந்த 5 வயசு குழந்தைகிட்ட பிரபாகரன் தலைவர் என்று கொண்டு போய் சேர்த்தது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். நீ 30 வருஷமா களத்துல புலிகள் ஆக்டிவா இருக்கும் போது, புலிகள் செல்வ செழிப்பா இருக்கும் போது, புலிகள் அந்த ஒட்டுமொத்த நாட்டையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் போது புலிகள்கிட்ட வாங்கி தின்னவன் பூரா பொழைச்சுக்கிட்டான். களமே இல்ல, பால்ரஸ் குண்ட உருக்கி சண்டை போற நிலைமையில் இருக்கும் போதுதான் ஒருத்தரை கூப்பிடுறாரு. மொத்தமா முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுல எல்லாருக்கும் சோறு வச்சிருவாங்க, கடைசியில பழைய கஞ்சி இருக்கும். பழைய கஞ்சி இருக்கும் போது நம்ம போயிருவோம், ஐயோ முன்னாடியே வந்துருக்க கூடாதா, ஏன் அதை இப்பதான் நாய்க்கு வச்சம்பாங்க. அந்த நிலைமையில தான் அண்ணன் போயிருக்காரு. ஒண்ணுமே இல்ல, 4-5 பருக்க கூட இல்ல அவர் போகும்போது. ஆனா அவருக்கு தான் தலைவர் பிரபாகரன் 1000 கோடியை கொடுத்திருக்காப்ல. எப்படி ஸ்டாலின் கொடுத்த பெட்டியை எங்கிட்ட கொடுத்தாரோ அது மாதிரி தலைவர் பிரபாகரன் கொடுத்த பெட்டியை எங்க கொடுத்தாருன்னு தெரியல. பிரபாகரன் பணம் கொடுத்தாரு, கருணாநிதி பணம் கொடுத்தாரு, ஸ்டாலின் பணம் கொடுத்தாரு. அவர் பணத்தை வாங்கிட்டு சண்டை போடுற ஆள் மாதிரியா தெரியுது. இங்க எல்லாரும் சொல்லுவாங்க,